ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகா ஹோம். திலகா ஹோம் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு துவையல் ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் அண்ட் தேங்காய் ரெண்டும் யூஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு துவையல் ரெசிபி. பச்சை மாங்காய் துவையல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 1 கப் அளவுக்கு மாங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கப் அளவுக்கு மாங்காய்க்கு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் அப்படின்னு எடுத்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4-5 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இது கூட கொஞ்சம் உப்பு, மஞ்சள்தூள் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ வாங்க இது எப்படி அரைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த துவையல் ரெசிபிக்கு நீங்கள் கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிளிமூக்கு மாங்காயில் கொஞ்சம் இனிப்பு, கொஞ்சம் புளிப்பு அப்படிங்கிற டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அது இந்த துவையலுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிளிமூக்கு மாங்காயில் இந்த துவையல் செஞ்சு பாருங்கள். இப்போ அது கிடைக்கிற சீசன் தான், ஸோ மறக்காமல் செஞ்சு பாருங்கள். ஸோ இப்போ நான் எடுத்து வச்சுக்கிட்ட எல்லா பொருளையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் தான் இந்த சட்னி அரைக்கணும். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது, அதுதான் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். தண்ணி எதுவுமே ஊற்றாமல் பல்ஸ் மோடில் 2 தடவையும் அப்புறம் அரைக்கிற மோடில் 2 தடவையும் நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி குறைன்னு வந்தோன்னே இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய், இந்த 2 எண்ணெயில் ஏதாவது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு 2 தடவை சுற்றி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான நம்மளோட பச்சை மாங்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு. இதை இந்த மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு சுட சுட சாதத்தில் போட்டு கூட கொஞ்சம் நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இதை நீங்கள் சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், தோசை கூட ட்ரை பண்ணலாம். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. பாய்.